வணக்கம் மக்களே, சூப்பர் சுவையான 25 கிலோ பீஃப் பிரியாணி பாருங்க. என்ன ஒரு பேர் தான் நீங்கள்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணாங்காடு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸுங்க. பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். 25 கிலோ பீஃப் பிரியாணி பாருங்கள், எவ்வளோ அருமையாக, எவ்வளோ உதிரியாக சூப்பராக பாருங்கள். பாருங்கள், பீஸ் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பர் நச்சுன்னு இருக்குது. காணாங்காடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் காணாங்காடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸு சூப்பராக செஞ்சுருக்காங்க. வடி பிரியாணி சூப்பராக போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே சொல்லியிருக்காங்க, எல்லா பிரியாணி நாங்கள் அருமையாக பண்ணுவோங்க, சூப்பராக பண்ணுவோன்னு இருக்காங்க. இது சூப்பரான ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 25 கிலோ பீஃப் பிரியாணி, மொத்தம் 50 கிலோ. இங்கே 25 கிலோ, இப்போ இங்கே 25 கிலோ தம் உடைச்சிருக்காங்க பாருங்கள். சூப்பராக அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங் சர்வீஸுங்க. சூப்பரான ஒரு நல்ல ஒரு முறையில் செஞ்சுருக்காங்க. சூப்பராக மசாலா போட்டு செஞ்சுருக்காங்க. எந்த வித ரசாயனம் அஜினமோட்டோ இல்லாமல் செஞ்சுருக்காங்க. மசாலா போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஒரு எத்தனை கிலோ பிரியாணி? வெங்காயம் எத்தனை கிலோ கட் பண்ணிக்கிறீங்க? 10 கிலோ வெங்காயங்களா? ஒரு தக்காளி எத்தனை கிலோ? 15. 50 கிலோவுக்கு 15 கிலோ தக்காளியா? உங்கள் ஊர் என்ன ஊர்? காணாங்காடு. என்ன பிரியாணி? பீஃப் பிரியாணியா? சூப்பரான பீஃப் பிரியாணி ரெடி பண்ண போகிறீங்க. 50 கிலோ. சரிங்க, ரெடி பண்ண எடுக்கலாம், பார்க்கலாம். மக்கள் எல்லாம் கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் போடுங்க. முடி போடணா அது உப்பு போடுவார் அதுமாரி. இது வந்து நீ வந்து ஒரு நிமிஷம் சாருங்க. எதுக்கு அப்படியே போடுறீங்க? இது வெங்காயத்து கூட போட்டால் ஃப்ளேவரும் கிடைக்கும். அதே மாதிரி அடி பிடிக்காது. இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது அடி பிடிக்காது, வாசனை நல்லா இருக்கும், அது மனமாக இருக்கும். அதனால நம்ம பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தில் நெய் சேர்த்துடலாங்களா? சரி, 6 லிட்டர் போட்டால் போதுங்களா? 50 கிலோ சிக்கன், 50 கிலோ பீஃப் பிரியாணிங்களா? சரி, இது 25, அது 25. இப்போ 25 ரெண்டாக போடுறீங்க 50 கிலோ. இப்போ இது 25 கிலோவுக்கு, அது 25, அடுத்த 25 கிலோவுக்கு. சரி, 25 கிலோவுக்கு 6 லிட்டர் நெய். 25 கிலோக்கு 6 லிட்டர் நெய். எத்தனை லிட்டர் ப்ரோ? 7 லிட்டர். 25 கிலோவுக்கு 7 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். சரி, எண்ணெயும்